ஈழத்தமிழர்களுடைய விடுதலை அரசியல் தமிழ்நாட்டில் காலூன்றி அவர்களுக்கான ஆதரவு செயல்பாடுகள் இருந்த நேரத்தில் விஜில் அமைப்பு தான் அதை ஒழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் RSS தூண்டி விட்டு செஞ்சது. மூளைக்கு விஜில் அமைப்பு தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. அந்த அமைப்பு கூப்பிடுது, எப்படி நீங்க போவீங்க? சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லியிருந்தாலும் கூட சாதி பெருமிதங்கள்ல குறிப்பா பறையர்களை புலையர்களை இழிவுபடுத்தி மொழிங்கிறதுல சமஸ்கிருதம் தெய்வ பாஷையா இருந்துட்டு இருக்குது. உலகத்துக்கே சமஸ்கிருதம் தான் தாய்மொழின்னு சங்கராச்சாரி ஒரு பெருசா பேசினப்ப அப்படின்னா தமிழ் தந்தை மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தூக்கி எறியலையா வள்ளலாறு? ஞானபானு இதழில், ஞானபானுங்கிறது சுப்பிரமணிய சிவா கொண்டு வந்த இதழ், அதுல எழுதுகிற பொழுது இந்தி கட்டாயம் தமிழர்கள் படிச்சாகணும். பிராமணன் பார்ப்பனியம் என்ற கடப்பாரை எடுத்து திராவிடம் எனும் கோட்டையை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த தமிழ் தேசம்ங்கிற கருத்தியல் போதாம தான் நீங்க எதை கடன் வாங்குறீங்கன்னா பிராமணியத்தை கடன் வாங்குறீங்க. பிராமணத்தை கடன் வாங்கி அதை வச்சு இடிக்க போறீங்க. ஏன் உங்க தமிழ் தேசம் என்னாச்சு? தமிழ் தேசத்தை வென்றெடுக்கிற நோக்கமுடையவர்கள் ஆரியத்தையோ இதையோ ஏற்க முடியாது. அப்ப சனாதன பாரதியை சமத்துவ பாரதியாக ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு சீமானுக்கு கருத்து இருக்குதுன்னு சொன்னா அதை நிறுவி காட்டட்டும். பாரதியாருடைய கட்டுரைகள் இருக்கட்டும், மேற்கோட்கொண்டு சொல்றாரு. யாமர் எந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னா எல்லாருக்கும் பாரு தமிழை இவ்வளவு உயர்த்தி பேசுறாரு அப்படின்னு தான் தெரியும். ஆனா மற்றதெல்லாம் பார்க்கலையே. இது ஒண்ணு சொல்றாருன்னா இது 3 சொல்லியிருக்கிறார். பாவேந்தரும் சரியா முற்றிலும் முழுமையா இருந்துட்டார் நானும் சொல்ல வரல. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கதான் செய்து. எடுத்துக்கொள்கிற அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. பாரதியிட்டையும் நம்ம இதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு சில பாடல்கள் இந்த உணர்ச்சியோட இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம இதுல யாரும் தலையிட போறதில்லை. இல்ல கம்பரை விட இளங்கோவடிகளை விட இன்னும் சொன்னா திருக்குறளை விட அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. எப்படி அவரு என்ன மதிப்பிடுது என்ன என்னால சொற்களால சொல்ல முடியல. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் நவனித். இன்னைக்கு நம்ம கூட பொழிலன் ஐயா அவர்கள் இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ் அப்படின்னு சொன்னாலே, தமிழ் உணர்வு அப்படின்னு சொன்னாலே பாரதியார் தான் வரும். இன்னைக்கு பாரதியாரின் மீது பூசப்படும் ஒரு பிம்பமானதை எப்படி பாக்குறீங்க? பாரதியார் பற்றி சீமான் அவர்கள் வெளிப்படையா பேசின கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? பாரதியார் 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி 20ஆம் நூற்றாண்டு தொடக்கம் இந்த காலகட்டத்தில் தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு கொடையளித்திருக்கிறார். அதில் மறுக்க முடியாத செய்திகள் உண்டு. அவருடைய சிறப்பு குறித்து, பாடல்கள் கவிதைகளுடைய சிறப்புகள் குறித்து அதற்கு பிறகு வந்த நம்முடைய பாவேந்தர் அவர்களும் சரி, பாவலரேர் ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்களும் விரிவாக பேசியிருக்கிறாங்க, எழுதியும் இருக்கிறாங்க. அவருடைய பாடல் சிறப்புகள் குறித்து எழுதுகிற பொழுது அவருடைய நடை சிறப்பு அது மிக எளிமையான நடையோட எல்லாருக்கும் விளங்குகிறபடியான நிலையில் இருந்தது குறித்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த காலகட்டமும் அவர் முன்வைத்த கருத்துகளும் ரொம்ப முதன்மையானவை. அதை குறித்தும் நம்ம பேசி ஆகணும். அதற்கு முந்தைய காலகட்டத்திலேயே இது பற்றியான எளிமை நடைகளும் வந்திருக்குது. நம்ம வள்ளலாறுல இருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்பாகவே கூட சித்தர்களுடைய பாடல்கள் கூட மிக எளிமையான நடையில் வந்தவை தான். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நிறைய பேர் அது எளிய நடைகளில் பாடல்களை எழுத பழக்கி இருந்தவங்க. வள்ளலாரனுடைய அருட்பாக்கள்லாம் மிக எளிமையான நடைகள்லேயே இருக்கும். மிக எளிமையாக புரிந்த வண்ணம் தான். ஏன்னா இவருக்கு 50 ஆண்டுகளுக்கு முந்தியவர் வள்ளலார். அதனால் அதை ஒட்டி இவருடைய நடைகளும் மிக எளிமையான நடைகளில் வந்தது. நடையை பொறுத்தளவுக்கு கருத்துகள் என்று வருகிற போது
பாரதியாருடைய கருத்துக்கள் வந்து 2 நிலைகளை கொண்டதாக இருக்குது. அந்த காலகட்டம் வந்து ஆங்கில வல்லரசுகள் வந்து பெரிய அளவில் காலூன்றி இருந்த நேரம், வலிமையாக அதிகாரம் செலுத்தி வந்த நேரம். அதனால் அதனுடைய எதிர்ப்புகள் வந்து கடுமையாக இருந்த சூழலில் அந்த எதிர்ப்பு கருத்துக்களை தன்னுடைய பாடல் வரிகளில் மிக அதிகமாக எழுதியிருந்தார். அதனால் ஆங்கில எதிர்ப்புங்கிறது ஒரு முதன்மையான செய்தி. ஆனால் அதை காட்டிலுமான பாடல் வரிகள் வந்து அவருக்கு வந்து அவர் எடுத்துக்கொண்ட கருத்தியலா, குறிப்பாக ஆன்மீக கருத்திகளில், கடவுள் பற்றியான கருத்துக்களில் அதான் அதிகப்படியான பாடல்கள். பாரத தேசத்தை பற்றியான, பாரதம் பற்றியான ஒரு பெருமை கருத்துகள். இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா அவருடைய எல்லா கருத்துக்கள்லையும் இந்த ஆரிய நாடு, ஆரியம் பற்றியான செய்திகளில் எல்லா பாடல்கள்லையுமே ஏறத்தாழ 3/4 பாடல்களில், அதாவது பாரத நாடு உரிமை பற்றியான, இந்திய நாட்டினுடைய உரிமை பற்றியான செய்திகளையும் சரி, தமிழ் மொழி பற்றியான செய்திகளையும் சரி, ஆரியம் பற்றியான கருத்துக்களை நிறைய பதிச்சிருக்கிறார் அவர். அதனால் ஒருவருடைய மொழி நடை, பாநடை இவை வந்து பொதுப்பட அலசக்கூடியது, அது இலக்கிய திறனாய்வாளர்களுக்குரியது. ஆனால் அதே போது ஒரு கருத்து, அவருடைய கருத்துகள் எது அப்படிங்கிறது தான் நாம் எடுத்துக்கொள்ளுகிற செய்தியாக இருக்கும். ஏன்னா மொழி நடைன்னு வருகிற பொழுது திருக்குறளை வந்து மொழி நடைக்காக விரும்புகிறவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறத விட அதனுடைய கருத்துகள் எவ்வாறு பேசப்பட்டிருக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்துகளுக்கும் அல்லது அந்த இப்பத்திய சூழலில் கூட நம்ம புரிந்து கொள்ளுகிற, தேவைப்படுகிற செய்தியாக மாறும். நம்மளுடைய பழைய இலக்கியங்கள், புறநானூறு, அகநானூறு இவற்றெல்லாம் கூட அதனுடைய நடைச்சிறப்புகள் பற்றியோ அல்லது அதனுடைய கடினம் உண்டு அல்லது இல்லை, எளிமை, இது பற்றியான செய்திகள் பேசப்படுவதை விட இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லுகிற அந்த இவ்வளவு 2000 ஆண்டுகளுக்கு முந்தையே இப்படியான ஒரு பொதுமை பார்வை இருந்ததே அப்படிங்கிறது தான் அங்கே சிறப்புடையதை ஒழிய, அந்த பாடல் வந்து எளிமையாக அமைந்ததா கடினமாக அமைந்ததா இது வந்து பேசு பொருளாக வருவதில்லை. அதனால் அந்த கருத்துகள் அடிப்படையானது. அந்த கருத்து மதிப்பீட்டில் பாரதியாருடைய கருத்துக்களை நாம் ஆய்வு செய்தோம்னா அந்த மதிப்பீடுகள் எந்த வகையில் இருக்குதுங்கிறது ரொம்ப முதன்மையாக நம்ம பார்க்கணும். அது வந்து அவருடைய எல்லா கருத்துக்கள்லையுமே, அதாவது இந்திய நாட்டினுடைய விடுதலை பற்றி அதை பற்றி பேசுவதானாலும் சரி, அல்லது மொழிச்சிறப்புகள் குறித்து பேசுவதானாலும் சரி, அவருடைய அடிப்படையான நோக்கங்கள் வந்து அந்த ஆரிய நாடு, இது வந்து ஆரிய பூமி, ஆரியர்கள் தான் மேம்பட்டவர்கள், ஆரியர்களுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த வருணாசிரம புராண இதிகாசங்களை பற்றியான பெருமிதங்களை அவர் எந்த இடத்துலையுமே தவிர்த்துக்கல. ஆரிய நாடுங்கள் என்ற அரி அப்படின்னு சொல்லுவதும், எண்ணற்ற பாடல்களில் ஆரியம் பற்றியான விதைப்புகளை செய்திருக்கிறதையும் யாரும் மறுக்க முடியாது. பெரும்பாலான ஓரிரண்டு பாடல்கள் தவிர மற்ற எல்லா பாடல்கள்லையுமே அந்த சொல்லாடல்களை அவர் பதிப்பிச்சுக்கிட்டே வரார். அதனால் அவருடைய கருத்துக்கள் வந்து ஆரிய சார்புடையதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, சாதி பற்றியான மறுப்பு. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லியிருந்தாலும் கூட சாதி பெருமிதங்களில் குறிப்பாக பறையர்களை, புலையர்களை இழிவுபடுத்தி பேசின பாடல்கள், குறிச்சிருக்கிற பாடல்கள், வரிகள் வந்து எண்ணற்ற வரிகளாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப இழிவுபடுத்தி இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் சாதி ஒழிப்பு பற்றியும் அவருடைய கருத்துகள் உள்ள பாடல்களும் உண்டு. அப்போ 2 நிலைகள்லையுமே அவருடைய பதிவுகள், அதில் பெரும்பான்மை வந்து சாதிய இருப்புகள் பற்றியும், குறிப்பாக ஆரிய பெருமிதங்களை பற்றியும், சனாதன பெருமைகளை பற்றியும் ஆன பாடல்கள் தான் அதிகம். அவருடைய வசன கவிதைகளில் கூட அதை பார்க்கலாம். அதே மாதிரி அவருடைய கட்டுரைகளில் மிக அதிகமாக பார்க்கலாம். அவருடைய கட்டுரைகள் வந்து அவருடைய பாடல்களுக்கும் கவிதைகளுக்கும் அவருடைய கட்டுரைகளுக்கும் மிக பெரும் இடைவெளி இருக்குது. நீங்கள் கட்டுரைகள் வந்து எளிய நிலையில் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சமஸ்கிருத கலப்பு அந்த அளவுக்கு அதிகம். கட்டுரைகளை பொறுத்தளவுக்கு குறிப்பாக 4 செய்திகளை நம்ம சொல்லி ஆகணும். ஒன்று, அவருடைய கட்டுரைகளில் வந்து ஆணித்தரமாக அவருடைய சொல்ல வந்த அவருடைய அந்த பார்ப்பனிய கருத்தாடல்களை வெளிப்படையாக நேரடியாக வச்சிருக்கிறார். மொழிங்கிறதுல சமஸ்கிருதம் தெய்வ பாஷையாக இருந்துட்டு இருக்குது. மற்ற மொழிகளெல்லாம் ஒரு பொதுவான பாஷைங்கிற சொல்ல நான் ஏன் சொல்கிறேன்னா அவர் அதவா குறிப்பிட்டிருக்கிறதுனால.
அதனால இதுதான் தெய்வ பாஷையாக இருக்கிறது. இந்த தெய்வ பாஷை வந்து எல்லாராலையும் ஏற்கப்படணும் அப்படிங்கிறது அவருடைய முதல் கருத்து. அதை அந்த கட்டுரைகளில் பதிவு செய்கிறாரு. ரெண்டாவது, இந்தியினுடைய 1918 பாரதியார் வந்து 21 மறைகிறார். 18 வந்து இந்தி பிரச்சார சபாவை காந்தி தொடங்குறார். அப்போ காந்தி தொடங்குகிற பொழுது அதற்கு முன்பாகவே இந்தி பற்றியான பதிவுகளை 1905 6 ஞானபானு இதழில், ஞானபானுங்கிறது சுப்பிரமணிய சிவா கொண்டு வந்த இதழ், அந்த இதழில் கட்டுரையாக எழுதுறார். அதில் எழுதுகிற பொழுது இந்தி வந்து கட்டாயம் தமிழர்கள் படிச்சாகணும் அப்படிங்கிறத வலிய எழுதுறார். இந்திங்கிறது கட்டாய தேவை. இந்தி ஏன் தேவைன்னு நான் சொல்கிறேன்னா, சமஸ்கிருதம் தான் தேவை. சமஸ்கிருதம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பொது மொழியாக இருக்க வேண்டும். ஆனால் சமஸ்கிருதத்தை எளிதாக படிக்க முடியாதுன்னு பலரும் கருத்தறிவிக்கிறார்கள். ஆனாலும் படிக்க முடியும், எல்லாரும் முயன்றா படிக்கலாம். அதனால அதை பொதுமொழியாக ஆக்குவதை காட்டிலும் இந்தியை பொதுமொழியாக ஆக்குவது சரியானதாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வழியை எழுதுறார். சமஸ்கிருதம் பற்றியான மதிப்பீடுகள்லையும் அவருடைய நிறைய பதிவுகள் உண்டு. சாஸ்திரங்கள்ல புராணங்களை பற்றியான மதிப்பீடுகள்லையும் அவர் செய்திருக்கிறார், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அவருடைய எல்லா இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் உள்ளிட்டு வட இலக்கியங்கள்லாம், குறிப்பாக காளிதாசனுடைய இலக்கியங்களை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும், இலக்கியங்கள் தவிர மற்ற பொருள் மதிப்பீடுகள், இருப்பிடங்கள், ஊர் பெயர்கள், எல்லா பழமை, குறிப்பாக சிலப்பதிகாரம், திருக்குறள், இவை எல்லாமே ஆரிய சம்பத்து அப்படிங்கிறார். ஆரியத்தினுடைய செல்வம் தான் இதெல்லாம். ஆரியத்தினுடைய இது ஆரிய நாடு என்று அறி அப்படின்னு சொல்லுவது போல இது ஆரியத்தினுடைய சம்பத்து. அதாவது சம்பத்துங்கிறது ஆரியத்துக்கு கிடைத்த செல்வங்கள் இவையெல்லாம். அந்த ஆரியமாக இருப்பது என்பது பிராமணியம், பார்ப்பனியம்ங்கிற சொல்லாடல்கள் எல்லாம் அவரே, நாம சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவரே விளக்கப்படுத்துறார் பல இடங்கள்ல. இதுதான் நான் சொல்றேன் அப்படிங்கிறத அவரே பல கட்டுரைகள்ல விளக்கப்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம தமிழ்ல வந்து சமஸ்கிருதத்துல இருக்கிறது போலாதான மொழியில இருக்கக்கூடிய ஒலிப்பு சொற்கள், குறிப்பா கசடதபர, இந்த வல்லின ஒலிப்புகளை நமக்கு தெரியும். அதுல காசட பா தா இவை 5 ஒலிப்புகளும் சமஸ்கிருதத்துல 4 ஒலிப்புகளை கொண்டதா பார்க்கலாம். கக்கா கான்னு, அதுபோல சச்சா ஜா ஜா சசா சா அதெல்லாம் இருக்கிறத நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாம். பாவ சொல்லுவாங்க, பாவம் அது போல இருக்குது. இந்த ஒலிப்பு முறைகள்ல சமஸ்கிருதம் மேலோங்கி இருக்கிறது, தமிழ்ல அது இல்லை, அது ஒரு குறைபாடு அப்படின்னு மொழி பற்றியான ஆய்வுகள்ல குறிப்பிடார். அப்படியான ஆய்வுகள்ல நீங்க இதுக்கு முந்தைய 1850களிலேயே கால்டுவெல் வந்து மொழி பற்றியான இலக்கணங்களை, திராவிட மொழியியல் இலக்கணங்கள் பற்றியான நூல்கள்லாம் வெளிவந்த பொழுது கூட அது பற்றிலாம் அவர் கருத்தறிவிக்கல. மொழியின்காக, தூய தமிழுக்காக அரும்பாடு பட்டவர் வந்து மறைமலடிகளார். மறைமலடிகளார் குறித்தான செயல்பாடுகள் மிக நீண்டு இருக்குது. இவருக்கு முந்தைய காலங்கள்லேயே 1916 தூய தமிழ் இயக்கம் தொடங்கியிருது. தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவிக்கிறார். ஞானசாகரம்னு இதை நடத்துறாரு மறைமலடிகள். அவருடைய பேரையே வேதாச்சலம்ங்கிறதுல இருந்து மறைமலடிகள்னு மாத்திக்கிறாரு. அந்த ஞானசாகரம் இதழில் வந்து அறிவுக்கடல்னு அதை மொழிபெயர்த்துக்கிறாரு. இதெல்லாம் பாரதியார் எங்கேயுமே பதிவு செய்யல. ஆனா ஞானபானு இதழ் சுப்பிரமணிய சிவா நடத்துறாரு. சுப்பிரமணிய சிவா வந்து அந்த அறிவிப்பை செய்கிறாரு. என்ன அறிவிப்புன்னா, மொழி கலப்பில்லாமல் மொழி நடையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சன்மானம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, சன்மானம்ங்கிறது தமிழ் சொல் இல்லை, ஆனால் அவங்க பயன்படுத்தியிருக்கிறதுனால நான் பயன்படுத்துகிறேன், அந்த சன்மானத்தை நான் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கான அறிவிப்பை ஞானபானு வெளியிடுகிற பொழுது அதை பற்றி எழுதியிருக்கிறார் பாரதியார். போன்றதான ஏற்ற இறக்கமான செயல்பாடுகள் நிறைய பொதிந்திருக்குது. அதுல மேலோங்கி இருக்கிறது எதுன்னு பார்த்தா அவருடைய கருத்தியல்ல ஆரிய நாடுன்னு அடையாளப்படுத்த வேண்டும். ஆரிய கருத்தாடல்களை மேலோங்கி சொல்ல வேண்டும். சமஸ்கிருத இலக்கியங்களை, சமஸ்கிருத மொழியையும் உயர்த்தி சொல்ல வேண்டும். சமஸ்கிருதம் தான் உலகத்திற்கே மூல மொழி என்பதாகவும், சமஸ்கிருதத்தினுடைய இலக்கணத்திலிருந்து தான் நம்முடைய தொல்காப்பியமே இதை குறிக்கிற பொழுது அவர் நிறைய குறிக்கிறார். என்ன குறிக்கிறார்னா, தமிழுக்கு இலக்கணத்தை அகத்தியன் தான் செய்தாரு. அகத்தியன் வந்து ஒரு பிராமணர் அப்படின்னு அவர் எழுதுறாரு. இந்த இலக்கணங்களை செய்வதற்கு அவர்களுக்கு மூலமாக கிடைத்தது வந்து சமஸ்கிருத இலக்கணம் தாங்கிறார்.
எந்த அறிவியல் முறைப்படியான எந்த நிறுவலுக்கும் உட்படாத செய்தி. இது வந்து ஒரு மொழி மீதான அவருடைய பற்றுதல் அல்லது சமஸ்கிருதத்தின் மீதான அவருடைய மிக பெரும் மதிப்புங்கிறதான் சொல்ல முடியுமே. தமிழை ஒரு 2ஆம் நிலை கொண்டு போறார். இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அடிப்படையில் பாரதியினுடைய கருத்தாக்கங்களில் மேலோங்கி இருப்பது பார்ப்பனிய கருத்தாடல்களும் ஆரிய கருத்தாடல்களுமாக தான் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒப்பீடை வந்து சீமான் வந்து சொல்ல தவறி இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய பாடலினுடைய திறத்தை அதனுடைய எளிமை நயத்தை வந்து நிறைய பேசியிருக்கிறாரு ஒழிய அந்த கருத்தாடல்களுக்குள்ளார அவர் போய் அதை நிறைகுறை பார்த்திருந்தாருன்னா கட்டாயம் அவருடைய கருத்துக்கள் இப்படி வந்திருக்க முடியாது. அதனால அதை ஏற்கிற மாதிரி இல்லை அவருடைய கருத்துக்களை. ஓகே, சனாதன பாரதியார், சமத்துவ பெரியார், இந்த இந்த ஒரு 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 கமெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் ஃபோரம்ல சொல்லும் போது பாரதியார் வந்து ஒரு சனாதனவாதின்றதை நம்ம எல்லாருக்குமே அவருடைய எழுத்துக்கள்லையும், அவர் ஒரு கடவுள் பக்தாளர், கடவுள் ஒரு எப்படி சொல்றது நல்ல சாமி கும்பிடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றத வந்து அவருடைய எழுத்துல நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ இதையும் வந்து பெரியாருடைய சமத்துவத்தையும் ஒப்பிடுறது எப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்னு பாக்குறீங்க? பெரியாரை ஒப்பிடுறதுங்கிறது வேணும்னு பெரியாரை அல்லது பெரியாருடைய கருத்துக்களை இழிவுபடுத்துற நோக்கமா தான் தெரியுது. ஏன்னா பெரியாருடைய கருத்துக்கும் பாரதியினுடைய கருத்துக்களுக்கும் ஈடு இணையே வர முடியாது. ஏன்னா அவர் ஒரு பாவலருங்கிறத கடந்து பாரதியினுடைய கருத்தாக்கங்களை எதையும் ஏற்க முடியாது. ஏன்னா அவர் அடிப்படையிலேயே மிக மிக இழிவுபடுத்தி எழுதக்கூடிய கருத்தாக்கங்களா அவருடைய கருத்தாக்கங்கள் இருக்குது. இப்போ சாதி வெறித்தனத்தோட தான் எழுதியிருக்கிறார். அதான் பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் விடுதலை, தீய அப்படின்னு அந்த ஈனப்பறையர்னு குறிப்பிடுறார், ஈன புலையர்னு குறிப்பிடுறார் பல இடங்கள்ல. மிக இழிவுபடுத்துறது. அப்ப இன்னொன்று, இந்த நாடு ஆரிய நாடு, இதை புலைய நாடாக மாற்றி இருக்கிறார்கள், கெடுத்திருக்கிறார்கள்ன்றது அவருடைய வரிகள்ல இருந்து பார்க்கலாம். ஆரியர் வாழ்ந்து வரும் அற்புத நாடென்பது போய் பூரியர்கள் வாழும் புலை தேசமாயினவே அப்படின்னு வருத்தப்படுறார். இது பூரியர்கள் வாழக்கூடிய, பூரியர்னா இழிமக்கள் புல மக்கள் வாழக்கூடிய புலை தேசமாக மாறிவிட்டதே. வந்து பிரிட்டிஷும் சொல்லலாம்ல பூரியர். பூரியருங்கிறது நீங்க கலர் காலங்கள்ல இருந்தே வந்துகிட்டு இருக்கிற ஒரு சொல். நீங்க பாத்தீங்கன்னா இழிமக்கள் அப்படின்ற சொல்லாடல்ல நீங்க பழைய புறநானூறு அகநானூர்லயே இருக்குது அந்த சொல்லு. அதை கொண்டு போய் நீங்க அங்க கொண்டு போய் பூரியர்னு செலுத்த முடியாது. ஏன்னா பூரியர்களுடைய தேசம்னு புலை மக்களையும் அப்ப ஏன் புலையர்களை ஒப்பிடணும்? அப்ப புலையரை சொல்றார், பூரியர்கள் வாழும் புலை தேசமாயினதே. புலை தேசம்னு சொல்லும் பொழுது நீங்க ஆங்கிலேயனை சொன்னதா இட்டுக்கட்ட முடியாது, அப்படி கருதவும் முடியாது, கருதறதுக்கு இடமே இல்லை. புலைத்தேசம் புலையர்கள்னு, ஏன்னா பல இடங்கள்ல புலையர்னு இழிவுபடுத்துறார். ஆரியர் புலையருக்கு அடிமைகளாயினர், மற்றிதை பொறுத்து வாழ்வதோ வாழ்க்கை அப்படின்னு, இதை பொறுத்துக்கிட்டா வாழ்வதா வாழ்க்கை அப்படிங்கிறார். அப்ப புலையரனுடைய எதிர்ப்பும் பறையர் எதிர்ப்பும் அவர்கிட்ட ஈனப்பறையர்னு சொல்றதை விட பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் விடுதலை, அதை இழிவுபடுத்தி உங்களுக்கு தான் ஏன் விடுதலை அப்படின்னு சொல்ற மாதிரி அதை இழிவுபடுத்தி அதுக்கும் சொல்ல வராது. அப்ப சாதி போக்குகள்ல நிறைய அதுல இந்த அவருடைய இந்த சனாதன கருத்துக்கள்ல குறிப்பா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொல்ற அவரே தான் உயர் ஆரியத்திற்கு நிகரென்று வாழ்ந்தேன்னு அடுத்த பாடல்லையே சொல்றார். அப்ப அந்த தமிழானது உயர்வான ஆரியம் இருக்கிறதே அதற்கு நிகரென சொல்லக்கூடியதாக இருக்கிறது. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் அப்படின்னு கம்பளை அப்படின்னு சொல்ற அந்த பாடல்லையே இன்னொரு பாடல் பாத்தீங்கன்னா, பன்னரும் உபநிடந்த நூல்கள் எல்லாம் நூலே பார்மிசையதொரு நூல் இது போல. எங்கேயாவது பார்மிசையில நூல் இருக்குமா உபநிடதங்கள் போல அப்படின்னு அதை ஒப்பிடுகிறார். அப்ப அவருடைய எந்த இடங்கள்லையுமே ஆரியத்தையும் சனாதன கருத்துகளையும் அவங்களுடைய இதிகாச புராணங்களையும் வேதங்கள் பற்றி அவருடைய பெருமிதம் ரொம்ப அதிகம். வேதங்கள்னு பல இடங்கள்ல வேத பெருமையை பேசுறார். இப்ப சமஸ்கிருதத்தினுடைய தோற்றுவாய் இதுதான், அதுல இருந்துதான் எல்லாமே வந்ததுன்னு பரிமேலழகர் எப்படி அர்த்த சாஸ்திரத்துல இருந்தும் பொருளியல்ல இருந்துதான் திருக்குறளை எழுதிட்டாரு திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னாங்களோ, மனுதர்ம சாஸ்திரத்துல இருந்துதான் அறத்துப்பால் எழுதப்பட்டதுன்னு பரிமேலழகர் இட்டு கட்டி புனைந்து எழுதினாரோ, அதனுடைய பிரதிபலிப்பு தான் இவர். ஏன் இவங்க திருக்குறளை உயர்த்தி கொண்டாங்கன்னா அதுக்கு அடிப்படை நோக்கம் என்னன்னா,
அது மனு தர்ம சாஸ்திரத்துல இருந்தும் அர்த்த சாஸ்திரத்திலிருந்தும் எழுதப்பட்டதாக பரிமேலழகர் நிறுவியிருக்கிறதாக சொல்லி இவர்கள் கருதினதுனாலதான் இவர் கூட அந்த வள்ளுவரை புகழ்ந்து எழுதுறாரு. இல்லைன்னா எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த அளவுல இவர் எந்த இடத்துலையுமே அதை ஏற்றுக்கொள்ளாதவர். வேதங்களை பெருமைப்படுத்தி இந்த 2-3 பாடல்கள் தவிர வேற இடத்துலயுமே வள்ளுவரை பற்றி எழுதல. ஆனா வேதங்கள் பற்றி நூற்றுக்கணக்கான இடங்கள்ல இருக்குது. இப்படி வேதங்கள் பத்தியும் சனாதன தர்மத்தை பத்தியும் மேலோங்கி பேசக்கூடிய பாரதியார் அவர்கள் எதற்காக காசிக்கு போய் பூணூல் அறுத்துக்கிட்டார்? பூணூல் அறுக்கிறதுங்கிறது சோகம் தான் பூணூல் அறுத்திருக்கிறாரு. நீங்க சோ பார்ப்பனிய கருத்தாடல் உள்ளவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பூணூல் அறுக்கிறது ஏன் சங்கராச்சாரி பூணூலை கட்டி இல்லையா? பூணூல் இருக்கிறதுனால ஒருத்தர் பார்ப்பனிய கருத்தாடல் இருந்து நீங்கிட்டார்னு பொருள் இல்லை. அது ஒரு அவங்களுடைய பதிவுகள்ல இருந்து தன்னை விடுவித்து கொண்டதாக அடையாளப்படுத்துவதற்குத்தான். நீங்க அதிலிருந்து ஒருத்தர் மதிப்பிட முடியாது. அது நிறைய பேர் செய்திருக்காங்க. அது இன்னும் பாரதி மட்டும் செஞ்சுட்டதா பொருள். மீசை வச்சுக்கிட்டது, மீசை ஒரு பிராமணன் மீசை முறுக்க வச்சிருக்க கூடாது. அதெல்லாம் அந்த காலகட்டத்துல இருந்த அந்த ஊர்ல, குறிப்பாக அவருடைய எட்டயபுரத்துல இருந்த பார்ப்பன அகரகாலத்துல இருந்த பார்ப்பனர்களுக்கு வேண்டுமானா ஒரு மாற்று செய்தியா இருந்திருக்கலாம். என்னையா நீ கழுதையை போய் இது பண்ற, மீசையை வச்சுக்கிட்ட, அதனால நீ இதுல இருந்து ஒதுக்கி வைப்ப. இந்த புற அடையாளங்கள்ல இருந்து அன்றைக்கு அவருடைய இறுதி ஊர்வலத்துல கூட ஆட்கள் இல்லாம, பார்ப்பனர்கள் இல்லாம இருந்திருக்கிறதா தான் நம்ம பாக்குறோம். ஆனா இதெல்லாம் புறநிலை செய்திகள். ஆனா அகநிலை செய்தி அவருடைய கருத்தாடல் எதுங்கிறது தான் முக்கியம். குடிமை வைக்கலையே, பாப்பான்னா குடிமை வச்சிருக்கணும், அப்ப குடிமை வைக்கலையே ஏன், அப்ப பூணூல் போடலையே, இதெல்லாம் புறநிலை செய்திகள். ஆனா அவருடைய கருத்தாடல்கள் எதுவா இருந்தது, அவருடைய கொள்கை எது, அவருடைய கோட்பாடு எது அப்படிங்கிறதுல அவர் எந்த இடத்துலையுமே ஆரியத்தையோ அவங்களுடைய வேத புராணங்களையோ அந்த சமஸ்கிருதம் தான் மூல மொழி என்பதிலிருந்தோ அவர் விலகல. அதை ஆணித்தரமா நிறுவறார் எல்லா இடத்துலையுமே, எல்லா பாடல்கள்லையுமே. அதை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல சனாதன பாரதி அப்படின்றத ஏற்றுக்கொண்டு பெரியாரை பற்றியான மதிப்பீடு நம்ம இப்ப வேண்டாம்னு நான் ஏன் சொல்றேன்னா, அது ஒரு பெரிய செய்தி. அவர் சாதி வெறிக்குரியவரா இல்லையா அந்த மதிப்பீடு இருக்கட்டும். இவரை சனாதன பெரிய பாரதிங்கிற நிலையில அடையாளப்படுத்தி கொண்டோம்னா, அப்ப சனாதன பாரதியை சமத்துவ பாரதியாக ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு சீமானுக்கு கருத்து இருக்குதுன்னு சொன்னா அதை நிறுவி காட்டட்டும் எங்க அப்படின்ட்டு. சமத்துவமா எதுல சமத்துவம்? பொருளியல் சமத்துவமா, அரசியல் சமத்துவமா, அல்லது சமூகவியல் சமத்துவமா? எந்த சமத்துவத்துல பாரதி இருக்கிறார், மேலோங்கி இருக்கிறார்? எந்த சமத்துவத்தை சொன்னார்? ஏன்னா சாதிய அடையாளங்களை அப்படியே சொல்றார். ஓடி விளையாடு பாப்பான்னு பாப்பாக்கு சொல்ற இடத்துல சேதமில்லாத இந்துஸ்தானை நிறுவ வேண்டும்ங்கிறதுன்ற RSS கருத்தாக்கத்துல அப்படியே அடிப்படையாக்குறார். அப்ப அவர் எந்த சமத்துவத்தை சொன்னார்? மொழிகளுக்கு இடையில சமத்துவத்தை சொன்னாரா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா சமஸ்கிருதம் தான் தெய்வ பாஷை. அது நல்ல விரிவான கட்டுரை. அந்த கட்டுரை பார்த்தோம்னா இதா இருக்கும். மற்ற மொழிகள் எல்லாம் தெய்வ பாஷை இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவா எழுதுறார். அப்ப மொழிகளுக்கு இடையிலான சமத்துவத்தை இவர் விரும்பல. அப்ப பறையர்களையும் புலையர்களையும் இழிவுபடுத்துறதன் வழி சாதி வெறித்தனத்தை அதிகப்படியா பேசுவதிலிருந்து சமூகங்களுக்கு இடையில் சாதியற்ற ஒரு சமுதாயத்தை படைக்கணுங்கிற நோக்கத்துல ஒரு சமத்துவத்தை அவர் விரும்பல. அதுவும் பார்க்கிறோம். அப்ப பொருளியல் சமத்துவமும் இல்லை. சரி, அரசியல் சமத்துவம் உண்டா? அரசியல் சமத்துவத்தை பத்தி அவர் பேசும்போது 4 வருணங்களை கொண்ட ஒரு பழம் சமூகத்தை இருந்ததை கெடுத்து விட்டு இன்னைக்கு ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வராங்கன்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அப்ப இதெல்லாம் எந்த இடத்துல எந்த சமத்துவத்தை அவர் சொன்னார்? அரசியல் சமத்துவத்தை சொல்லல, பொருளியல் சமத்துவத்தை சொல்லல, சாதியற்ற ஒரு பொது சமுதாயத்தை சொல்லல. இதெல்லாம் அதிகப்படியா நிறுவனங்கிறத கட்டாயப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப மொழி வழியான சமத்துவத்தையும் விரும்பல. அப்ப இப்படி விரும்பாதவருக்கு சமத்துவ பாரதின்னு சொன்னா அது சிரிப்புக்குரியது, நகைப்புக்குரியது, ஏமாற்றுகிறதுன்னு பட்டவர்த்தனமா வெளிச்சமா தெரியக்கூடிய ஒரு பெருமை, வேணும்னு பெருமைப்படுத்துற இது. இதை முற்றிலும் ஏற்க முடியாது. ஓகே, பிராமணன் பார்ப்பனியம் என்ற கடப்பாரை எடுத்து திராவிடம் எனும் கோட்டையை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பார்ப்பனியம்ன்றது அவ்வளவு பெரிய அதாவது இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஸ்பீச்ல சொல்ற அளவுக்கு இது பெரிய விஷயமா? பார்ப்பனியம் பெரியதா இல்லையான்னு இருக்கட்டும், அதன் வழியாக தமிழ் தேசத்தை இழிவுபடுத்துறாரு பாருங்க சீமான். உங்களுடைய தமிழ் தேசத்தினால நீங்க திராவிடம்ங்கிறது பகைன்னே அவருடைய கருத்தாடலுக்கே வருவோம் நம்ம.
அது உண்டா இல்லையாங்கிற தர்க்கத்துக்கு வரல நான். நீங்க எதை எதிரின்னு கருதுகிறீர்களோ அந்த எதிரியை எதிர்ப்பதற்கு உங்களுடைய தமிழ் தேசம் போதுல. அந்த தமிழ் தேசம்ங்கிற கருத்தியல் போதாம தான் நீங்க எதை கடன் வாங்குறீங்கன்னா பிராமணியத்தை கடன் வாங்குறீங்க. பிராமணத்தை கடன் வாங்கி அதை வச்சு இடிக்க போறீங்க. ஏன் உங்க தமிழ் தேசம் என்னாச்சு? உண்மையாவே திராவிடம்ங்கிற கோட்பாடு பிழையுடையதாக இருந்ததுன்னா நீங்க தமிழ் தேசத்தால இடிக்க வேண்டியதுன்னா இவ்வளவு காலம் எத்தனை காலத்துல நீங்க 2009 கட்சியை தொடங்குறீங்க. அந்த கட்சி தொடங்கினதுல இருந்துகிட்டு இவ்வளவு காலம் இந்த எத்தனை ஆண்டுகள் ஆகுது? இத்தனை ஆண்டுகள்ல உங்களால தமிழ் தேசத்தினால இடிக்க முடியாத உங்களுடைய மெலிவு போக்கு பார்ப்பனியத்தை பிராமணியத்தை கடன் வாங்குற அளவுக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. அப்ப உங்களுக்கு தமிழ் தேசத்தை பற்றியான அறிவும் இல்லை, பிராமணத்தை பற்றியான தெளிவும் இல்லை. பிராமணியம் என்பது என்ன அப்படிங்கிறது தெளிவு இருந்ததுன்னா இவங்க எதிரிகிட்டே போய் வாங்க ஐயா நீங்க வாங்க ஐயா அப்படின்னு அவங்கள போயிட்டு இது பண்ண மாட்டாங்க. அப்ப எவ்வளவு, அதுவும் அவங்க கோட்டையில விஜில்ங்கிற அமைப்பு எவ்வளவு பெரிய அமைப்புங்கிறது ஒருவேளை மற்ற நாம் தமிழர்களுடைய இளைஞர்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 80களில் முழுக்க ஈழத்தமிழர்கள், இவர் ஈழத்தமிழரை வச்சுதான் இப்ப பேசிட்டு இருக்கிறார். ஆனா ஈழத்தமிழர்களுடைய விடுதலை அரசியல் தமிழ்நாட்டுல காலூன்றி அவர்களுக்கான ஆதரவு செயல்பாடுகள் இருந்த நேரத்துல விஜில் அமைப்பு தான் அதை ஒழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் RSS தூண்டி விட்டு செஞ்சது. மூளைக்கு விஜில் அமைப்பு தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. புலிகளுக்கு எதிரான கூட்டங்களை நிகழ்ச்சிகளை நடத்தினதெல்லாம் விஜில் அமைப்பு தான். அந்த அமைப்பு கூப்பிடுது. எப்படி நீங்க போவீங்க? அப்ப போறதுங்கிறது எதை ஒத்துக்கொண்டு போறீங்க? எதற்காக ஒத்துக்கொண்டு போறீங்க? நேர் எதிராக இருக்கக்கூடிய விஜில் அமைப்பு உங்களை அழைக்குது. எந்த சமரசத்தின் கீழே, எந்த ஒப்புதலின் கீழே நீங்க அங்க போறீங்க? பாரதியாருடைய கட்டுரைகள் எது வேணா இருக்கட்டும், மேற்கோட்கொடி சொல்றாரு. எது வேணா இல்ல, எதை சொல்றாரு? இல்ல, பாரதியாரோட கவிதைகள் கட்டுரைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு புலமையா ஒரு 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 அதாவது பாரதியார் மாதிரி ஒரு தமிழன் வந்து நம்ம வந்து கொண்டாட மறந்துட்டோம் அப்படின்ற அந்த அளவுக்கு வந்து சீமானுடைய பேச்சு வந்து மேடையில இருந்திருக்குன்றது. அதாங்க இப்ப இந்த யாமர் எந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னா எல்லாருக்கும் பாரு தமிழை இவ்வளவு உயர்த்தி பேசுறாரே அப்படின்னு தான் தெரியும். ஆனா மற்றதெல்லாம் பார்க்கலையே. இது ஒண்ணு சொல்றாருன்னா இது 3 சொல்லியிருக்கிறார். தமிழனை இப்ப வசன கவிதையில ஒரு இதுங்க மழைன்னு வருது. மழை காற்றுங்கிற தலைப்பின் கீழே 10வது பாடல் வசன கவிதை வசனம். அதுல மழை, ஊரெல்லாம் மழை பொழிகிறது. தமிழன், உலர்ந்த தமிழன் மருந்துக்கு கூட பயன்பட மாட்டாமல் தமிழ் ஈரத்திலே நடக்கிறான், ஈரத்திலே நிற்கிறான், ஈரத்திலே படுத்திருக்கிறான். ஏனடா இப்படி படுத்திருக்கிறாய் என்று கேட்டால் விதிவசம் என்கிறான். ஆமண்டா, சாஸ்திரம் இல்லாத தேசத்திலே நீங்கள் எல்லாம் இப்படி இருக்க வேண்டும் என்பது ஈசனுடைய விதி. தமிழ்நாட்டில் சாஸ்திரங்கள் இல்லை அப்படின்னு அந்த வசன கவிதையில விரிவா போறார். அப்ப மிக வெளிப்படையா எல்லாவற்றிலும் வசன கவிதையில, அதாவது கவிதைகள்ல பெரும்பாலான கவிதைகள் பார்ப்பனிய கருத்தாடல்கள்ல இருக்குது, வசன கவிதைகள்லயும் இருக்குது, உரைநடைகள்ல கட்டுரைகள்ல மிக அதிகப்படியா இருக்குது. இவ்வளவும் இருக்கிறது தெரிஞ்சும் வலிய ஒரு காரணத்துக்காக நீங்க போறீங்கன்னா உங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் போதாமை தான் அங்க காட்டுது. உங்களுடைய தமிழ் தேச அரசியலினுடைய போதாமை ஆரியத்தை அரவணைக்கிறீங்க. ஆரியமும் நீங்களும் ஒன்னாகி ஒரு உருவாக்கத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா திராவிடத்தை வீழ்த்திடலான்னு நீங்க நினைக்கிறேன். திராவிடம் என்பது திராவிடம் என்கிற ஒரு நாடு பற்றியான செய்தி என்பது ஒன்று இல்லாமை. அது அப்படி ஒரு நாடே கிடையாது. சரி, அது ஒரு தனித்த இனமா? அப்படியும் இல்லை, இனங்களின் தொகுப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு அடையாள சொல். அது ஒரு என்ன அடையாள சொல்னா அது ஆரியத்திற்கு எதிரான ஒரு மாற்று சொல்லாக இடைக்காலங்கள்ல உருவெடுத்த ஒரு முதன்மை சொல். அதுவாக யாரும் பேசிக்கிட்டு இல்லை. அதுதான் அப்படின்னு யாரும் நீங்க திராவிடனா தமிழ்னா அப்படின்னு யாரும் வேறு பிரிச்சு கேட்கல. அது ஒவ்வொரு தேர்தல் கட்சியினுடைய அடையாளத்துக்குரிய சொல்லாக இன்றைக்கு பயன்பட்டு இருக்குது. ஒரு சமூக அரசியல்ல பார்ப்பன அல்லாதவற்றை அடையாளப்படுத்துவதற்கு திராவிடர் கழகம், குறிப்பா பெரியார்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா பெரியார் வந்து திராவிட நாடு 1956க்கு பிறகு முற்றிலும் மறுத்தார். திராவிட நாடுங்கிறது முற்றிலும் பொய்யானது, அதை ஏற்கவே முடியாது. இந்த தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் நான் நம்பி ஏமாந்து போனேன். அவரெல்லாம் சேர்ந்து திராவிட நாட்டை அமைப்போம்னு நான் கருதிட்டு இருந்தேன்.
ஆனா அவர்கள் முற்றிலும் நம்ம ஏமாற்றி விட்டார்கள். 1956 இருந்து 1973 வரைக்கும் அவர் இறக்குற காலம் வரைக்கும் திராவிட நாடு பற்றி அவர் பேசவும் இல்லை. திராவிட நாடு தவறுன்னு வெளிப்படையா எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார் எல்லா கூட்டங்கள்லயும். அப்ப திராவிடம் பற்றியான கருத்துகள் என்பது ஆரியத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல் செய்தியாக இருக்கிறது தானே ஒழிய அது ஒரு பெரிய அந்த கோட்பாடு தமிழ் தேசத்தை என்ன இடர் பண்ணுதுன்னு காட்டணும். இல்லைங்க, திராவிடம்ங்கிற கருத்தாடல் தமிழ் தேசத்தை கெடுக்குது அப்படின்னா என்ன வகையில கெடுத்திருக்குது, அதுக்கு விளக்கம் பண்ணுங்க. அதுக்கு நீங்க ஒரு நாள் பேசுங்க, என்னென்னலாம் கெடுத்துருச்சு. தமிழ் தேசத்தை, தமிழ் தேச விடுதலையை சரியா முன்னெடுத்து செல்லல யாரும். ஏன்னா 1938 தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முன்மொழிகிறாங்க மறைமலடிகளார், சோமசுந்தர பாரதியார்லாம். பெரியார் அந்த வழிமொழிஞ்சு பேசுறாரு. சோமசுந்தர பாரதியாரும் மறைமலடிகளாரும் என்ன பண்ணாங்க? அதன் பிறகு ஏதாவது நிகழ்ச்சி பண்ணாங்களா? கியா பேசினாதான் வலிய பேசினாரு, ஏதாவது பண்ணாரா? அவருடைய சாதி பேர்ல கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களையும் நடத்தி வச்சாரு. தமிழ்நாடு விடுதலைக்காக ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்தி ஏதாவது ஒரு காலத்துல சிறை இருந்தாரா? மாப்போசி என்ன பண்ணாரு? ராஜாஜியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இருக்கிறதையும் அழிச்சாரு. ஆதித்தனார் என்ன பண்ணாரு? கொஞ்ச நாள் பேசினாரு, அதுக்கப்புறம் திமுகவோட வந்து ஒரு பதவி வாங்கிட்டு அமைதியாயிட்டாரு. ஈவேக்கு சம்பத் என்ன பண்ணாரு? அவரும் கொஞ்ச நாள் பேசினாரு, அப்புறம் காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து அவரும் பதவி வாங்கிட்டு அவர் யார் இருந்தா? தமிழ் தேசத்தை யார் பேசுனா? யார் செஞ்சா? நீங்களும் அதே கதிதான். எல்லாரும் ஏமாத்துனாங்க, நீங்களும் ஏமாத்துறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அரசியல ஏமாத்துனாங்க, ஒவ்வொரு நடைமுறையில பதவிக்கும் பணத்துக்கும் அழிச்சாங்க தமிழ் தேச அரசியலை, நீங்களும் அழிக்கிறீங்க. அப்ப தமிழ் தேச அரசியல் யாராலையும் செழுமையாக கொண்டு செலுத்தப்படல. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு வகையா பேசி பேசி ஏமாத்தினாங்க. தமிழ் தேசம்னு பேசி அப்புறம் மக்கள் திரளுவாங்கன்னு திரண்ட பிறகு அப்படியே தடமாறி பேசுறது. நீங்களும் அதேதான். 2009 திரண்டு வந்த இளைஞர்களை அரவணைக்கிறதுக்காக தமிழ் தேசம்னு பேசி இன்னைக்கு ஆரியத்தினுடைய மடியில கொண்டு போய் எல்லாரையும் செருகிறீங்க. இழிவா இல்லையா? கொதிக்கிற நிலை வரலையா? ஏன் வரல? உங்களுக்கு தமிழ் தேசத்தின் மீதான பற்றுதல் இல்ல, அதை மீட்டெடுக்க வேண்டும்ங்கிற நோக்கம் இல்ல. எப்படியாவது ஆட்சியை பிடிக்கலாம். அதே தானே ஆதித்தனாரு, அதே தானே ஈவேக்கு சம்பத்து. அதுல இருந்து நீங்க என்ன வேறுபட்டு இருக்கிறீங்க காட்டுங்க. அவங்களுக்கும் அதே நோக்கம் தானே, அதே ஒரு அமைச்சர் ஆகலான்னு, உங்களுக்கு முதலமைச்சர் ஆகலான்னு. அப்ப நோக்கம் தமிழ் தேசத்தை வென்றெடுப்பது இல்ல. தமிழ் தேசத்தை வென்றெடுக்கிற நோக்கமுடையவர்கள் ஆரியத்தையோ இதையோ ஏற்க முடியாது, மாட்டாங்கன்னு ஏதோ கற்பனையில சொல்லல, இயலாது. ஏன்னா தமிழை அவன் தெய்வ பாஷை சமஸ்கிருதம் தமிழ்ல பாடுனா அல்லது தமிழ்ல வழிபாடு செஞ்சா நீச்ச பாஷை இழிமொழி தீட்டுப்பட்டு விடணும் அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரி சம்பரோக்ஷண யாகம் நடத்தினாரு. எங்க போனார் இவரு? தமிழ்ல வழிபாடு செஞ்சதுக்காக அந்த கோயில் தீட்டுப்பட்டதாக சொல்லி நம்ம கரூர்ல மணிமுத்தீஸ்வரர் கோயில கழுவி விட்டார் சங்கராச்சாரி சம்பரோக்ஷண யாகம் நடத்தி. எங்க போனீங்க? ஏன் பட்டீஸ்வரர் கோயில்ல அப்ப விடுங்க, இப்பயும் அதே தானே நடந்தது, இப்பயும் நடந்துகிட்டு இருக்குதே. தேவ பாஷை இதுதான், சமஸ்கிருதம் நீச்ச பாஷை சங்கராச்சாரி சொல்லியிருக்கிறார்ல, ஏதாவது ஒரு மறுப்பு செஞ்சிருக்கிறாரா? சங்கர மடத்தை எடுத்து போராடி இருக்கிறாரா சீமான்? அப்ப சமஸ்கிருதம் தான் தேவ பாஷைன்னு சொல்லி தமிழை இழிவுபடுத்திக்கிட்டு கீழே தள்ளி வச்சிருக்கிறான். இந்த அரசு சரியா செய்தா இல்லையாங்கிறது அடுத்தது. நீங்க செய்யுங்கிற நான் அதான் முதல்ல இருந்தே தொடக்கத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். திமுகவோ அல்லது யாரோ சரியாக இல்லை என்பது எல்லாருடைய மதிப்பீடும். சரியா செய்யல. ஏன்னா அவங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடுன்னு வந்தவங்க பின்னால கொஞ்சம் கொஞ்சமா நழுவி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு மாத்தினாங்க. அப்புறம் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்னாங்க. அப்படின்னு நழுவி வந்தாங்கல்ல, அவங்களாவது 30-40 ஆண்டு நழுவுனாங்க. நீங்க எடுப்புலயே அப்படியே குப்புற கழுத்துட்டீங்களே எல்லாத்தையும். அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்குது? நீங்க அதுக்கு மேல பெரிய கவிழ்ந்து போகக்கூடிய ஆளா இருக்கும்போது எப்படி கோட்பாடு தான் முக்கியம். நீங்க என்ன உணர்ச்சியில பேசுறீங்க, எவ்வளவு கொதிப்பா பேசுறீங்கிறது செய்தி இல்ல. அந்த கருத்தை எவ்வளவு அளவுக்கு நிலைநிறுத்தி வச்சிருக்கிறீங்க. தமிழ் தேச கருத்து என்பதை எவ்வாறு பாரதி அல்லைங்க தமிழ் தேசம். பாரத தேசத்துக்காக இருக்கிறாரு. பாரத தேசம் என்ற சேதமில்லாத இந்துஸ்தான் அப்படி பேசுறாரு. நீங்க உங்களுடைய தமிழ் தேசத்தை எங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்க? பாரதிய வச்சா தமிழ் தேசத்துக்கு இட்டு கட்டணும். உங்களுக்கு பாவேந்தர் இல்லையா?
பாவேந்தரும் சரியா முற்றிலும் முழுமையா இருந்துட்டான்னு நானும் சொல்ல வரல. ஒவ்வொருத்தர்கள்ட்டையும் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கதான் செய்யுது. எடுத்துக்கொள்கிற அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. பாரதியிட்டையும் நம்ம இதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு சில பாடல்கள் இந்த உணர்ச்சியோட இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம இதுல யாரும் தலையிட போறதில்ல. நீங்க கம்பரை விட, இளங்கோவடிகளை விட, இன்னும் சொன்னா திருக்குறளை விட அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. எப்படி அவரு என்ன மதிப்பிடுது, என்ன என்னால சொற்களால சொல்ல முடியல. அந்த சொற்களை சொல்லுகிற அளவுக்கு நான் தகுதி, அந்த குறைந்த பேச்சு உடையவன் இல்லை. அதை எவ்வளவு கடுமையா சொல்லணுமோ அத்தனை கடுமைகளிலையும் அவரை சாடலாம். அவ்வளவு கடுமையா இழிவுபடுத்திட்டீங்க. தமிழ் மொழியினுடைய பேராற்றலை, கம்பன் மேல இருக்கக்கூடிய கருத்தியல்ல அவருடைய புலமைக்கு கம்பனை விட யார சொல்றது? அதே மாதிரி அருட்பாவில என்ன குறைஞ்சிட்டார் எளிமையில வள்ளலார். வள்ளலாருடைய கோட்பாடு எவ்வளவு உயர்ந்த கோட்பாடு. அந்த கோட்பாடுகளை தூக்கி வெளியே தள்ளிட்டீங்க. கொஞ்சம் கூட நழுவினாரா வள்ளலாரு? சமஸ்கிருத சங்கராச்சாரி கிட்ட ஒரு தர்க்கம் வந்த பொழுது, எங்களுக்கு தாய்மொழி அப்படின்னு சொன்ன பொழுது அந்த பற்றியான செய்திகள்ல உலகத்துக்கே சமஸ்கிருதம் தான் தாய்மொழின்னு சங்கராச்சாரி ஒரு பெருசா பேசினப்ப, அப்படின்னா தமிழ் தந்தை மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தூக்கி எறியலையா வள்ளலாரு? அந்த துணிவு ஏன் இவர்கிட்ட வரல? உண்மை இல்லை. என்ன உண்மை இல்லை? யாரையாவது அரவணைச்சுக்கிட்டு, பார்ப்பனர்களை அரவணைச்சுக்கிட்டு தன்னுடைய தமிழ் தேசத்தை பற்றி ஆள் பிடிக்கலாம், சீட்டு பிடிக்கலாம், வாக்கு பெறலாம்ங்கிற உணர்வு தான் இருக்குதே ஒழிய உண்மை வரல. உண்மை வந்திருந்ததுன்னா வள்ளலார் மாதிரி நின்றுப்பீங்க. நமக்கு யார் கட்சிங்கிறது இல்லைங்க. எல்லா கட்சியுமே நம்ம கடுமையா சாடுறோம். கருத்து தான் முதன்மையானது. அது திமுகவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். இந்த கருத்திலிருந்து யார் நழுவுகிறார்களோ, தமிழையோ, தமிழ் இனத்தினுடைய பெருமைகளையோ, தமிழ் நாட்டினுடைய சிறப்புகளையோ ஆரியத்தின் மடியில கொண்டு போய் அடிமைப்படுத்துவது, இந்தியத்தினுடைய மடியில அடிமைப்படுத்துவது, பார்ப்பனியத்திட்ட போய் அடிமைப்படுத்துவதுன்னா அது யாராக இருந்தாலும் நம்ம ஏற்க முடியாது. ரொம்ப நன்றிங்க. என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.